ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ரொம்ப கிளைமேட் தூறலாக மழையாகவும் பெஞ்சுது. ரொம்ப இயற்கையாக நல்லா இருந்தது. நேற்று எங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெஞ்சிச்சா இல்லை எல்லார் ஊர்லேயும் மழை பெஞ்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஈவினிங் டைமுக்கு டீ கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி எதனா பண்ணலான்னு இருந்தோம். சரி, எப்பயுமே மழைக்கு நம்ம பஜ்ஜி தானே சாப்பிட்றோம், ஸ்வீட் எதனா சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பலாப்பழம் நேற்று ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ரிலேட்டிவ். இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு. அதனால் சின்ன சைஸ் பழமாக தான் கிடச்சிருந்தது. சரி, பலாப்பழத்தை வச்சு நம்ம எதனா செஞ்சு சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பலாப்பழத்தை பார்த்திங்கன்னா தனியாக கட் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அது சின்ன சைஸ் பழன்றதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கட் பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி கட் பண்ணாங்க. அப்படியே மாற்றி மாற்றி கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஒரு அளவுக்கு எப்படியோ லாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பழமாக தான் கிடச்சிது. ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்பவுமே சீசன் முடிகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்ஸாக இருக்காது. அதுவே ஆரம்பத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸும் கிடைக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா பழம் சொலையும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெருசாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி சொலையாக தான் இருந்துச்சு. அதுவும் பாதி பக்கம் பார்த்திங்கன்னா வீணாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10 சொலைக்கிட்ட சின்ன சின்ன பீஸாக இருந்ததுனால ஒரு 10 சொலைக்கிட்ட மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா 4 பீஸ் மாரி சின்ன சின்னதாக கட் பண்ணாங்க. ஒரு பக்கம் லைட்டாக வீணாயிடுச்சு, அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி, பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த எடுத்து வச்ச 10 பீஸை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா, கட் பண்ண பீஸ்லாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை என்ன பண்ணேன்னா பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 10 சொலைக்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சொலைக்கிட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்ததுனாலும் ஒரு 5 சொலைக்கிட்ட போதும். இது ரொம்பவே சின்ன சின்னதாக இருந்தது. எப்பயுமே கொக்கியோடய எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பலாசொலை வீணாகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கொக்கி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அது வீணாயிடும், ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே ஈவினிங் போல் சாப்பிட போகிறீங்கன்னா அதை கொக்கியோடய கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த பேஸ்ட் வச்சுன்னு சொல்லிட்டு கேசரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிட்டேன். அரை கப் ரவை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 10 minutes கிட்ட நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த அரை கப் ரவையை கொட்டி ஒரு 5 to 6 10 minutes கிட்ட நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா சீசன் முடிகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா பொன்முருவலாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நான்
பலாப்பழம்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்னா பிடிக்குது. ஏன்னா இப்போலாம் அதெல்லாம் ரேராக கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காது இப்போலாம் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். சின்ன வயசுலலாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போலாம் வந்து நானே வந்து 4 சொலை 5 சொலை கிட்ட சாப்பிட்றது. அதுக்கப்புறமா தண்ணி வந்து போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுறதுனால இது வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. சர்க்கரையும் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கம்மியாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து கொதி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பலாப்பழம், அதை வந்து லைட்டாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைப்படாமல். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மேலே இருக்கிறதுலாம் வந்து அப்படியே கரைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அல்வா மாதிரியும் இல்லாமல் கேசரி மாதிரியும் இல்லாமல் ஒரு ஸ்வீட் வந்து போச்சு. அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரொம்பவே. இன்னும் ரொம்ப தித்திப்பான பலாப்பழம் போட்டிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. இதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வதக்கி போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது இருந்தாலுமே நம்ம வந்து நெய்யில் வந்து வதக்கி போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து பாதாம் பிஸ்தாலாம் போடலை, வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் போட்டிருந்தேனே. இதை வந்து எப்பயுமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறது தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் லோ ஃப்ளேம்லலாம் மாற்றிட்டு இருந்தோம்னா சரி வராது. ஒரு கைப்பிடி அளவு வந்து பாதாமும் முந்திரியுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் அந்த கூட வதக்கி போடுறதுக்காக. இது கூட வந்து நம்ம பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம், வால்நட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நமக்கு இஷ்டம் போல் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறத மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு தனியாக ஒரு யானத்தில் வந்து நெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சுருக்க முந்திரியும் திராட்சையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு, அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால பெருசு பெருசாக ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த ரெடி பண்ணி வச்சு இந்த கேசரி கூட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெய் வந்து நான் அந்த அளவுக்கு சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் லிமிட்டடாக தான் நான் சேர்த்துப்பேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். அந்த திராட்சையும் முந்திரியும் வந்து நல்லாவே வதங்கிடும், ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் திராட்சைலாம் நல்லா வந்து பெருசாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கேசரி கூட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த திராட்சை முந்திரிலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்றா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழ பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியல, லைட் எல்லோ கலர் தான் இருக்குது. எப்பயுமே நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண மாட்டேன் கேசரியெல்லாம். குங்குமப்பூ இருந்தால் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இல்லாதனால அந்த பலாப்பழத்தோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான எல்லோவில் இருந்துச்சு. அதுவே பார்க்க நல்லா இருந்தது. இதில் கிளியராக தெரியல, பட் ஓரளவுக்கு கலர் இருந்துச்சு லைட்டான எல்லோ கலரில். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழமும் உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. முந்திரி திராட்சையும் நல்லாவே வதக்கி விட்டாச்சு. நல்லா அந்த பலாப்பழத்தோட ஸ்மெல்லே வந்தது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் ஸ்மெல் வந்திருக்கும் போல்.
அவ்வளோதாங்க, முந்திரி திராட்சைலாம் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகி போச்சு, பலாப்பழமும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர்